சந்தோஷ் ஸ்ரீகர் மேம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி பிகினருக்கான ஐஷேடோ டியூட்டோரியல் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஐஷேடோ வெளியே பாப் அவுட் ஆகி தெரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஐஷேடோ பேஸ் ரொம்ப முக்கியம். அது எப்படி பண்ணலாங்கிறதுக்கான டியூட்டோரியல் பார்க்கலாமா? முதல்ல ஒரு விஷயத்தை நினைவுல வச்சுக்கோங்க. என்ன மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கவங்க டார்க் ஷேட் கன்சிலர் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இப்போ சொல்ற ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்ல இந்த டார்க் சர்க்கிள்ஸ் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க நான் இப்போ சொல்ற ஸ்டெப்பை நீங்க முதல் ஸ்டெப்பாவே பண்ணிக்கலாம். அந்த முதல் ஸ்டெப் என்ன, ரொம்ப லைட்டான ஒரு கன்சீலர் ஷேடர் ரொம்ப மினிமலா எடுத்து உங்க ஐலிட் மேல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண ஐ ஷேடோ ஒரு பிரஷ் இல்லனா பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி ஈவனா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கு மேல மினிமலா லூஸ் பவுடர் எடுத்து டஸ்ட் ஆஃப் பண்ணுங்க. இல்லனா ஹேண்ட் பின்னாடி இந்த மாதிரி ரப் பண்ணதுக்கு அப்புறம் ஈவனா அப்ளை பண்ணுங்க. நல்லா நிழல்ல வச்சுக்கோங்க. லூஸ் பவுடர் அப்ளை பண்ணாம நீங்க ஐ ஷேடோ இதுக்கு மேல அப்படியே அப்ளை பண்றீங்கன்னா கண்டிப்பா பேச்சஸா தெரியும். ஏன்னா பிளெண்ட் பண்றது ஈஸியா இருக்காது. ஒருவேளை உங்ககிட்ட லூஸ் பவுடர் இல்லைன்னா கூட ஐ ஷேடோ பேலட்ல இருக்கிற ரொம்ப லைட்டான டிரான்சிஷன் ஷேட் அப்ளை பண்ணி கூட நீங்க இந்த கன்சீலரை செட் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான். இப்போ ஐஷேடோக்கு பேஸ் ரெடி. இதுக்கு மேல டியூட்டோரியல் சொல்லி கொடுத்த மாதிரி முதல்ல டிரான்சிஷன் ஷேட், அப்புறம் மேட் ஷேட், அப்புறம் ஷிம்மர் ஷேட் அப்ளை பண்ணீங்கன்னா ஐஷேடோ இந்த மாதிரி பாப் அவுட் ஆகி தெரியும்.